போறியே மொத்தமாக போச்சு. நாங்களும் வெள்ளனை போய் பொண்டாட்டி வெளியில பார்ப்போம். டெய்லி வெள்ளனை வந்துட்டு வீட்லேயும் அடையாளம் தெரியலை, யார் மகா யார் பிள்ளை யார் அப்பா. அதனால் எங்கள் அப்பா வந்து கண்ணு கருத்தமாக காவலை பார்த்து சொல்லியிருக்காரு. காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னா 13 வருஷமாக எனக்கு பொண்ணே கிடைக்கல. என்ன சொல்லி 13 வருஷமாவா? ஆமாண்ணே. நான் போய் பொண்ணு பார்க்காத இடம் இல்லை, பொண்ணு கேட்காத இடம் இல்லை. சரி, 13 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பொண்ணு அமைஞ்சிருச்சா? பொண்ணு அமைஞ்சிருச்சு. ஆஹா, வைகாசி மாதம் 39ஆம் தேதி கல்யாணம். வைகாசி 39. 39 நல்ல நல்ல தம்பி. 42 வை. ரெட்டப்பட வரப்படாது. அப்ப 43. ஒத்தப்பட சொல்லு. வைகாசி 40. வைகாசி 43ல கல்யாணம். சரி. ஆனா இன்னைக்கு என்னை கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை இந்த ஊருக்கு வந்திருக்கா. என்ன சொல்ற? இது யாருக்குமே இது கொடுத்து வைக்காது. என்ன சொல்ற? இங்க ஆமா, இன்னும் வரல. ஆளை காமிக்கும்னே எங்க பொம்பளைன்னா குடி குடுன்னு பார்ப்பேன். இல்ல, இவனுக்கு வரப்ப நம்ம வீட்டுக்கு வரப்ப கொழுதியா பார்க்கலாம். வருவா. அவ இன்னைக்கு தான் இங்க வந்திருக்கா. அவளை இன்னைக்கு தான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன். போன்ல தான் பேசியிருக்கேன். அவ்வளோ அழகா இருப்பாளாம். என்ன சொல்ற? ஆமாண்ணே. நீ கேட்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரப்பற நம்ம அந்த குடும்பத்துக்கு விளக்கத்தை ஏற்றப்பற அந்த 10 மணி தெய்வத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. 10 மணி தெய்வம் இல்லடா, 8 மணி தெய்வம். சரி 10 மணிக்கு விளக்கேற்றுவாங்க. இல்ல, காலையில இன்னைக்கு வாரா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். என்ன சொல்ற? அவ பேர் என்ன தெரியுமா? என்ன? எந்திரி. என்னது? ஒன்னே சொல்லல, அவ பேர் எந்திரி. இவன் எந்திரிக்கிறா, நீ உட்காரு. அவ பேரு எந்திரி. இன்னொருத்தி வரும், அவ பேரு கிளப்பா. அவ பேரு. என் பேரு உட்காரு. ஆனா அந்த எந்திரி இன்னைக்கு வருவா. அவளை பார்க்கணும், அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். காத்தி, நம்ம குடும்பத்துக்கு அந்த குத்து விளக்கு ஏத்த போற. ஆமா, அந்த 10 மணி தெய்வத்தாச்சு. 8 மணி தெய்வமா? சரி, 8 மணி தெய்வத்தை அவளை ஒரு 4 வரியில வர்ணிக்கவா? வர்ணி வருவா. ஐயா, எக்கு போடுறியா? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டோ, நெருங்க விடவில்லையே நின்று கொள்ளே கூத்தோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. ஹாய் இருந்துட்டியா? இருந்துட்டேன். ஹலோ, அதை கேட்கல. உங்களை புதுசாக பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் என் எந்திரியோட அப்பத்தாவா? இல்லை, அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, தலையில் இடி விழுந்துருச்சே. அப்படியே மழையும் 13 வருஷம் கழிச்சு இடி விழுந்துருச்சே. மழையும் வந்தால் நம்ம மாட்டுக்கு எந்திரிச்சு போகலாம். அப்படியா? வாப்பா வாப்பா வாங்கப்பா உட்காரு சாமி. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கோட்டு சொல்லியா? அடே பூட்டிட்டாங்களே, தெரியாமல் சொல்லிட்டேன்னு. போயிருக்கா? அப்போனா டீ மட்டும் சாப்பிடுங்க. எந்திரிச்சு உட்காருப்பா. மேடம் படுக்கிற இருந்தாலும் அங்கிட்டு போய் போடல. அது இந்த பெட்டி சத்தத்துக்கு நல்லா தூக்கம் வருதா? அந்த பெட்டி சத்தத்துக்கும் மிருதங்க சத்தத்துக்கும் அப்படியே பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கு. அப்பா அப்பதான் 4 பேரும் அது போகாதீங்க சார். நீ இருங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க சாமானுக்கு ஒரு கும்பிடு வர்றான். வாங்க. ஏதோ பின்னால போயிட்டு இருந்தேன், இப்பத்தே அத்தாச்சுங்கிறாங்க. இந்த பிள்ளை உனக்கு அக்கா வேணும்டா, லூசு போயில. ஆமா, உனக்கு தான் அக்கா. யாருக்கு அண்ணே? என் தம்பி தானே. இங்கிலீஷ் படிச்ச முண்டை, லூசு முண்டை. யாரோ நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் வா தம்பி வா. அடியே இவன் வா. காத்தி, இது யாரு? உன் மயனா? என் மயன் சின்னவன் பப்புளு. அந்த பேரு தம்பி பப்புளு. எந்த அதெல்லாம் பேச வேணாம். அடே கப்புளு, இவன் பேரு கப்புளு. அடியே நோ நோ டச்சிங். நோ டச்சிங். அதான் அடியே போடி வாடின்னு பேசாதீங்க.
பரவாயில்ல, எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசணுமா? கல்யாணமே நோ. ஏய் இப்படி சொல்லாடி, உன்னை நம்பித்தான் இருக்கேன். கல்யாணம் வேணாம் 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 வேணான்னு சொல்லாத. எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன்? இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லை. ஏய் அப்படிலாம் சொல்ல, ஏன் விருப்பம் இல்லை? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஜோரா கைத்தட்ட கொடுங்க. உண்மையிலே இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கல்வி முக்கியம் நினைக்கிறவர். அதுதான் உனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். அப்படி என்ன படிக்க போற? பிஆர்சி. பிஆர்சி பட்டுக்கோட்டை டு அறந்தாங்கி பசுமாட்டில் தெரியுது. பிஆர்சி சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா அறந்தாங்கி டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். படிப்பு இல்லை பசா. ஏய் நம்ம எம்பிஎஸ் பா. நான் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன். எங்கள் ஆத்தாளுங்க அப்பனும் உனக்கே தான் கட்டி பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. 13 வருஷம் மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா? நல்ல மாப்பிள்ளை எல்லாம் நினைச்சா அவங்க கட்டி வைக்கணும்னு நினைக்கல. சரி, இப்போ நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருவாங்க. நகை என்ன அப்படி என்ன பெரிய இதாடி விற்கிது? ஒரு பவுன் 1500 விற்கிது. நீ கவரிங் கடைக்கு போனியா நகை கடைக்கு போனியா? ஏன்டி எப்படி சொல்ற? அத்தான் ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன் வேணாம் வேணாம்னு சொல்ற? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியவே வடிக்க முடியாது. சரி, ஒன்னையை கட்டிட்டு ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும் நான். ஏய் ஆளை பார்த்து இடவிடாடி, லோடு இழுக்காது. ஆனா இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி வாடி. வாடின்னு சொல்லாத இப்பயே. அவசாரி முண்டை விளக்குமாறு குடிச்சுவோம். எதுக்காத்தாலும் அவங்க இருக்க அழகுக்கு கந்திஷ்டி போட்டு முகத்தை பாரு. அப்பா ஜூம் பண்ணி எடுப்பா. அவங்க இருக்க அழகுக்கு கந்திஷ்டி போட்டா இன்னும் கோலம் வைக்க பொட்டு வச்ச மாதிரி. உனக்கு அத்தாச்சி வேணும். கிண்டல் பண்ணப்பட ராஸ்கல், நீ சுரண்டிடுவா போலைய. அத்தாச்சி அடியே எந்திரி. அது இவருக்கு ஒரே மாத்தாடா. அடியே எந்திரி. அத்தா நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போகிறோம். ஐயோ காட்டுக்கு போய் நான் முள்ளு பறக்கவா? அடியே நம்ம விவசாயம்னா அந்த இடத்த சுற்றி காமிக்கணும்ல. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால காட்டுக்கு தானே போகணும். நல்லா உழுவீங்களா? நல்லா அப்புறம் விவசாயம்னா உழுகாமல் இருப்பாங்க. ஆனால் உன் குறியில தான் நீ கரெக்டாக இருக்க. நல்லா உழுவுங்களா? அடியே உன் தங்கச்சி வரா. எனக்கவ தங்கச்சி. ஆளை காணா, அங்க காணா, இங்க காணா, வீரத்தவன் எங்க போனான்னு தெரியலையேன்ட்டு அடிக்கிறது கதவை தாத்து மாமா. இது யாரு? ஒத்தக்காட்சி முண்டை, ஈருக்குழி முண்டை, லூசு முண்டை. யார் இவ? மரியாதையா பேசு. இவளுக்கெல்லாம் போய் நான் கட்டிக்க போறவள போய் முண்டை. நீ கட்டிக்க போறவன் நான் இங்க இருக்கேன். இவ எவ ஊரை கட்ட? நீ வேணாம் வேணாம் வேணாம். நான் வேணாமா? இனிமே நீ என் மூஞ்சில முடிக்க வேணாம். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீ இனிமே நான் வேண்டாமா? நீ வேணாம். என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க? உனக்கிட்ட எதுவுமே இல்ல. எது? என்கிட்ட இல்லாத அப்படி அவகிட்ட என்ன? எந்திரி தான் என் வாழ்க்கை. எவ இந்த இருக்கால? அட ஊரை கடுத்த முண்டை. இவ யாரும் தெரியுதா? ஆளி முகரை நல்லா பேனாவுக்கு தாவணி மாட்டின மாதிரி காரா பூந்திக்கு. அப்படி பேசாத. அதையும் பெட்டிக்காரன் தடவுறேன் பாரு. ஐயோ அவன அவன் புளிய மரத்து சேலை வெட்டினா கூட தடவுவேன் போல. சண்டாலாட்டே மரியாதை. ஊர் உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க. உனக்கெல்லாம் புருஷன் என்ன? உனக்கு புருஷன் கிடைக்கல? புருஷன் தான் நீ போட்டுக்கிட்டு. இல்ல நீ புருஷன் கிடைக்கல போய் பணமரத்துல ஏறு. உனக்கு புருஷன் இல்லனா பெட்டிக்கார வச்சுக்க. நீ புருஷன் கிடைக்கல ஆளு. நோ அப்ஜெக்ஷன். நீ விருதேகார வச்சுக்க. நீ தாளக்கார வச்சுக்க. நீ சீனுக்கார வச்சுக்க. கோயில் பூசாரியவே வச்சுக்க. ஏ நீ கனிய கூட வச்சுக்க. எதுக்கு ஏன் புருஷன் கிட்ட வர? என்னை பாரு அவட்ட இதையும் பாரு. என்னை பாரு அவட்ட இதையும் பாரு. நீ வரேல அறுத்து குமிச்சு போடு. குமிச்சு அடிச்சுக்கறாங்க. எங்கங்க அடிச்சுக்கறாங்க? கூட இருக்கும் குறைய இருக்கும். அடிச்சுக்கறாங்க. வரட்டும், வள்ளியம்மா வரட்டும். இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லல இவளை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன். காசை கைப்பற்ற. எங்கப்பா போறீங்க? வேணறீங்களா? ஜலக்கர் 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 ஜிஞ்சனா ஜலக்கர் 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 ஜிஞ்சனா எழல கோயிலே இளவன வெயிலே ஆளோல பாடு அன்னமே உயிரே வளர வள குருதேயம்மானே வந்தாண்டி மாமந்தானே ஏ ஜிஞ்சனா கர் ஜலக்கர் கர் ஜிஞ்சனா கர் ஜிஞ்சனா ஜிஞ்சனா கர் ஜலக்கர் கர் ஜிஞ்சனா கர் ஜிஞ்சனா முத்து முத்தா பச்சரிசி பச்சது போலே பல்வரச தொட்டுப்பட்டா பெண்ணொருத்தி அது ஏட்டி மனச தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா முன்னு கூத்து குழுவேரோ மாங்கு பாட்டு பாடிச்சே என் ராசா
எடுத்து பாட்டு பாடும் கோயிலே விட்டதொரே ஒண்ணுக்குள் ஒண்ணா தெரிஞ்சு ஏழேல குயிலே எரவர உயிரே படாத வழக்குறுத்தே வானே மந்திர மாமத்தானே சிஞ்சிலக்கட சிலக்கட சிஞ்சிலக்கட சிஞ்சிலா சிஞ்சிலக்கட சிலக்கட சிஞ்சிலக்கட சிஞ்சிலா பொன்னைய நீ கன்னிமனோ பொழுது பாரு இதுவெங்கோ போதும் போது தாளம் இருக்கு நேரம் இருக்கு மாலை முடிக்க ஒரு யோகம் இருக்கு உன்னை எண்ணி கல்லி வச்சே ஒண்ணு விடாம சொல்லி வச்சே ஏழேல குயிலே எரவர உயிரே அண்ணமே உயிரே படாத வழக்குறுத்தே வானே தாண்டி மாமன் தானே சிஞ்சிலக்கட சிலக்கட சிஞ்சிலக்கட சிஞ்சிலா நன்றிப்பா வாமா விஜய் நல்லா இருக்கியாமா யாரு ஏய் வாய குறை அண்ணே வணக்கம்ண்ணே ஏன் நீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு நடுவுலயே தான் நிப்பியல ஒரு ஓரமா நிக்க மாட்டீங்களா ஆம்பளை பிள்ளை என்னதான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் உன் அத்தாச்சி இல்லையா ரொம்ப நடிக்காதீங்க நீங்க ரெண்டு பேரை சொல்லாத ஒருத்திய சொல்லு. ஒருத்திய சொன்னீங்கன்னா பரவாயில்ல எனக்கு அண்ணின்னு ஏத்துக்கலாம் நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ரெண்டோட தான் திருவிய போல இருக்கு இந்த காத்துக்கு பாவாடை தூக்கு காத்து நல்லா போகுது சரி ஒழுங்கா நின்னுடி ஊர கருத்த முண்டை. என்ன விஷயம் அப்படி 3 பேர் வந்தீங்க இந்த புள்ள முதல்ல யாரு ஏய் மேகோ கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து இப்ப வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எதிர்பார்ப்புல தானே இருக்கிறீங்க ஏய் இந்தாடி மேகம் கருக்கு இல்ல அடி நான் சொல்றேன் மேல போடு மேல பாடு தாங்க முடியலையே முதல்ல இத எடுத்து மேல போடு அவ சொல்றாள இத்தனை தடவை மேல போடுறீ முதல்ல ஏய் அப்பா காவல் பார்க்க சொல்லிருக்காரு மேல போடு சொல்லிட்டேன் என்ன வச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா பொம்பளை அவ இல்லனா மாறாப்ப ஒழுக்கமா போடு போடு மேல. அதுக்கு தான் நான் எப்படி போட்டுருக்கேன் அதுக்கு தான் சிம்பாலிக் சிம்பாலிக் அதான் சொன்னேன் அது தெரியும் அங்கே நான் வரையில பாத்துட்டேன் சரி அம்மா ஐயா ஐயா விஜய் ஐயா நான் வேற சொல்லி வச்சிருக்கேன் மூடி மூடி என்னடி இப்படி நான் கொய்யாக்கா கொடுக்க போறேன். ஏன் எரும மாட்டுக்கு வரது எரும மாடு இப்படி யாரு திறந்து தெரியுது எங்கடி தாவணி நீங்க தானே மேல போட சொன்னீங்க. மேல போடுறதுல எங்கடி போட்ட மேல அடி தோல்ல போடு. போட்டுருக்கா பாரு எடுத்து தோல்ல போடுற எரும மாடு தோல்ல போடு தோல்ல மணியாச்சு. பொண்ணு வளர்த்திருக்கா பெரிய உனக்கு அப்படி பாட கூடாது செய்வனே. மேக கருக்குது சப்பு சுப்பு சப்பு சும் அப்படி இல்லடி. சுத்தி சுத்தி போடு சுத்தி போடு. ஏன் நான் சொல்லதை கேளு இந்த புள்ள செய்வனையை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் வெறி பிடிச்சு ஆடுது சுத்தி போடுனா அப்படி இல்லடி இடுப்புல சொருகு அவளுக்கு புரியுது மாதிரி நம்ம இப்படி சொல்றோம் ஏய், அவளை வம்பளுக்காத இடுப்புல சொருகு எனக்கு சொருக தெரியாதே. இங்க வா நான் சொல்லி முடியா முடிய மணியாச்சு வா. உங்களுக்கு சொருக தெரியுமா? எனக்கு இடுப்புல சொருக தெரியாம என் தாவணி நிக்குது வா. விஜய் அந்த பக்கம் வா விஜய் நீங்க நடுவுல வா சொத்துங்க எது சொருவுறதா கண்ணு கட்ட. ஏய் நீ எதை சொல்றாங்கன்னு தெரியாம இங்க வேற விவரம் கேக்குறியாக்க இந்த பாக்கலியாட்டு கிண்டோம். கைய மேல தூக்கு தூக்கு. ரெண்டு கை தூக்கு மேல கை தூக்கு ஏய் தூக்குடி தூக்கு. கை ரெண்டு ஏய் ஏய் உன் கை ரெண்டு மேல தூக்கு 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 கீரை முண்டா. எனக்கு ஆத்திரத்துக்கு ஒரு அரை விடவான்னு வருது ஆனா உனக்கெல்லாம் உணர்ச்சி கிளம்புடா. தூக்கு. தூக்குடி கைய பறிச்சுடு ஏய் அடியா தாடி அட பொட்டி எனக்கு நொறுங்க போதும் பேசாம இருக்க மாட்டீங்களா நீங்க பேசாம இருக்க தூக்குடி. ஆளலும் ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம்
பாடுனா என்னடி பாடுற பொம்பளை முகரை முகரை என்ன பாடுறேன்னு கேக்குறேன். அவர் தவறெல்லாம் அவ படிக்கல. அண்ணே உங்களை கேட்கவே இல்ல. இல்லம்மா அவர் தவறெல்லாம் படிக்கல. இல்ல நீங்க பாடுமா நானும் பாடுனேன். அம்மா அப்படியே பண்ணாங்க. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா நம்ம அவ தவறெல்லாம் படிக்கல. நீங்க படிச்ச மாதிரி படிக்க வந்தா இந்த பிள்ளை இப்படி திரும்பிருச்சு. அதை பார்த்தா அப்ப பார்த்து அங்க பார்த்துல பாடுன ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கும். ஊரறிக பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு ஆட்டிக்கிட்டு பத்தேன் தள்ளி விட்டு லூசு செருக்கி உனக்கெல்லாம் வராது. பின்னாடி ஒரு கொட்டாங்குச்சி குத்துச்சு எங்க அது? அண்ணே நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அந்த பிள்ளைய ரெடி வம்பளுக்குறீங்க. எனக்கு முன்னாடி வாங்க. எனக்கு முன்னாடி வாங்க. புரியாம ஓதி அதெல்லாம் நான் கண்ம அண்ணன் திங்க புரியாம உடனே கால்ல வந்து செருப்ப கலவாடுற. இந்த காத்துக்கு நல்லா உள்ள போய் ஏய் இறக்குடி ஏத்துன அப்பாடா